இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இரத்த காயத்துடன் பெண் இறந்து கிடந்தார், ஆடவர் கைது. ஜாலான் செந்தூலில் வீடு இல்லாத பெண் ஒருவர் இறந்து கிடந்ததை கண்டுபிடித்த ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதற்கு முன் காலை மணி 7:20 அளவில் தலையில் இரத்த காயங்களுடன் பாதிக்கப்பட்ட பெண் இறந்து கிடந்ததாக தங்கள் தரப்புக்கு தகவல் கிடைத்ததாக செந்தூல் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் அகமது ஷுஹர்னோ முகமது ஜஹாரி தெரிவித்தார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு சென்றடைந்த போலீசார் தலையில் இரத்த காயத்துடன் பெண் ஒருவர் படுத்திருந்ததாகவும் தலையின் வலதுபுறம் 4 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு காயம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டதோடு காதின் மேல் பாகத்திலும் காயம் இருந்ததோடு அவரது கண் பகுதியும் வீங்கி இருந்ததாக அகமது ஷுகர்னோ கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு வந்த கோலாலம்பூர் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் அப்பெண் இறந்துவிட்டதை உறுதிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவும் பொருட்டு 46 வயதுடைய ஆடவர் கைது செய்யப்பட்டதாகவும் அகமது ஷுகர்னோ தெரிவித்தார். அனுமதியில்லாத கோவில்களுக்கு எதிராக பிரதமரின் நிலைப்பாட்டை ஆதரித்தார் ஸ்லாங்கூர் சுல்தான். மாநிலத்தில் அப்படிப்பட்ட 687 கோவில்கள். அனுமதி இல்லாமல் கட்டப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க பிரதமர் வெளியிட்ட உத்தரவை ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா முழுமையாக ஆதரித்துள்ளார். டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் உத்தரவு சட்டம், நகரமைப்பு திட்டம் மற்றும் நல்ல நிர்வாகம் ஆகியவற்றை பின்பற்ற வேண்டும் என்ற சுல்தானின் நிலைப்பாட்டுடன் ஒத்துப்போவதாக நேற்று ஸ்லாங்கூர் அரண்மனை வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்து கோவில்கள் சட்டப்படி அனுமதி பெற்று திட்டமிட்ட முறையில் கட்டப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஸ்லாங்கூர் மாநில அரசின் புள்ளி விபரப்படி கடந்த ஜனவரி 31ஆம் தேதி வரையில் 687 இந்து கோவில்கள் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டுள்ளன. இதில் 388 அரசாங்க நிலத்திலும் 299 தனியார் நிலத்திலும் அமைந்துள்ளன. ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள 11.3% இந்து மக்கள் தொகையுடன் ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கை மிக அதிகம் என சுல்தான் ஷரஃபுடின் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் அனுமதியில்லாத கட்டடங்கள் சமய சமூகங்களுக்கு இடையே முரண்பாடுகளை ஏற்படுத்தி பாதுகாப்பு ஆபத்துகளை உருவாக்கும் என்று அவர் எச்சரித்தார். மாமன்னரை சந்தித்தார் மனிதவள அமைச்சர் ரமணன். அமைச்சின் திட்டங்கள் குறித்து விளக்கம். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் அவர்கள் நேற்று மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் உடனான சந்திப்புக்கு அனுமதி வழங்கினார். கடந்த டிசம்பர் மாதம் அவர் அமைச்சராக பதவியேற்ற பிறகு மாமன்னரை சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். இஸ்தானா நெகராவில் நடந்த இந்த சந்திப்பை பற்றி மாமன்னரின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மனிதவள அமைச்சின் வருங்கால திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்து மாமன்னருக்கு விரிவாக விளக்கி கூறப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சின் திட்டமிடல் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து மாமன்னரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது என்று அந்த பதிவில் கூறப்பட்டுள்ளது. தற்போது சுங்கை பூலோ நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இதற்கு முன்பு தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் கூட்டுறவுத்துறை துணை அமைச்சராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத வழிபாட்டு இடங்கள் சட்டப்படி விவேகமாக நடவடிக்கை. ஸ்லாங்கூர் மந்திரி பசார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அனுமதியின்றி கட்டப்பட்ட வழிபாட்டு இடங்கள் மீது சமூக ஒற்றுமையை பாதிக்காமல் சட்டத்தின் வரம்புக்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். விதிமுறைகளை மீறி வழிபாட்டு இடங்கள் அமைக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் அறிவிப்பு மாநிலத்தில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறினார். இதற்காக ஸ்லாங்கூர் இந்து மத வழிபாட்டு இடங்கள் குழுவான லிமாஸ் வழியாக நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன. கடந்த 15 ஆண்டுகளில் தகுந்த இடங்களில் சட்டப்பூர்வமாக வழிபாட்டு இடங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டதுடன் விதிகளை மீறி கட்டப்பட்ட சில வழிபாட்டு இடங்கள் அகற்றப்பட்டன. நில உரிமை, நில பயன்பாடு மற்றும் சுற்றுப்புற விளைவுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். வெளிநாட்டில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை ஜூன் 1 முதல் அமல். வெளிநாட்டில் பிறக்கும் மலேசிய குடியுரிமை பெற்றவர்களின் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்கும் நடைமுறை வரும் ஜூன் 1 முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏற்பாடு மலேசிய குடிமகளான பெண் ஒருவர் வெளிநாட்டு குடிமகனை திருமணம் செய்திருந்தால் அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கும் பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது.
குடியுரிமை வழங்கும் விதிமுறைகளில் செய்யப்பட்ட திருத்தங்கள் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக உள்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ சைஃபுதீன் அசதியோன் கூறியுள்ளார். இதனுடன் முன்பதிவுக்கான இணைய வழிமுறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அதன் பின்னர் மாமன்னரின் அனுமதி பெறப்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். இந்த நடைமுறை ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட கூட்டரசு அரசியலமைப்பு திருத்தங்களுக்கு ஏற்ப செயல்படுத்தப்படுவதாகவும் அமைச்சர் விளக்கினார். வெளிநாட்டில் குழந்தை பெற்ற மலேசிய தாய்மார்கள் அரசு நிர்ணயித்த வழிகாட்டுதல்கள் மற்றும் நடைமுறை விதிகளை பின்பற்றினால் அவர்களின் குழந்தைகளுக்கு தானாக குடியுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சபாவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வயது சிறுமி பலி, 2 வீடுகள் தீயில் கருகின. நேற்று அதிகாலை சபா தம்புனான் மாவட்டத்தில் உள்ள கம்புங் பத்தாவு பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 வயது சிறுமி தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களை பெரும் வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. தீயில் முற்றிலும் சேதமடைந்த 2 வீடுகளில் ஒன்றின் அறைக்குள் சிறுமியின் உடல் கருகிய நிலையில் மீட்கப்பட்டது. சம்பவம் குறித்து காலை 4 மணி அளவில் அவசர அழைப்பு கிடைத்ததாக தம்புனான் தீயணைப்பு மற்றும் மீட்பு படை நிலைய தலைவர் மிச்சல் பிரான்சிஸ் ஜார்ஜ் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து 8 தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றனர். இந்த தீ விபத்தில் 2 வீடுகளும் 3 வாகனங்களும் தீக்கிரையாகின. மேலும் தப்பிச் செல்ல முயன்ற மற்றொரு நபர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வழிபாட்டு தலங்கள் தொடர்பான நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு தேவை, சிவமலர் வலியுறுத்து. மலேசியாவில் நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் தொடர்பான பிரச்சினையை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது. PKR கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் அதன் மத்திய தலைமைத்துவ மன்ற உறுப்பினருமான சிவமலர் கணபதி அவ்வாறு கூறியுள்ளார். மற்றவர் நிலத்தில் அனுமதி இல்லாமல் இஷ்டம் போல் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டுள்ளது பற்றி கருத்துரைக்கையில் அவர் அவ்வாறு சொன்னார். பல தசாப்தங்களாக ஆலயங்கள், கோவில்கள், தேவாலயங்கள் போன்றவை சட்டவிரோதம் என குறிக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை பெரும்பாலும் காலனித்துவ காலத்திலும் சுதந்திரத்தின் ஆரம்ப காலகட்டத்திலும் தோட்டங்களில் பணியாற்றிய தொழிலாளர்களுக்காக நில உரிமையாளர்களின் அனுமதியுடன் கட்டப்பட்டவை. பின்னர் நிலம் விற்கப்பட்டதுடன் பிரிக்கப்பட்டதும் புதிய சட்ட முறைகளில் பதிவு செய்யப்பட்டதும் இத்தலங்கள் திடீரென அத்துமீறல் என கருதப்படுகின்றன. பல தலைமுறைகளாக அமைதியாக இருந்த வழிபாட்டு தலங்கள் தற்போது சட்ட சிக்கலில் சிக்கின. சட்டத்தின் மாண்பும் அதன் அமலாக்கமும் முக்கியம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரலாற்று உண்மைகளை புறக்கணித்து எல்லா வழிபாட்டு தலங்களையும் ஒரே மாதிரியாக நடத்துவது நியாயமல்ல என சிவமலர் கேட்டுக்கொண்டார். ஸ்லாங்கூரில் பன்றி பண்ணைகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், ஸ்லாங்கூர் சுல்தான் விளக்கம். ஸ்லாங்கூரில் பன்றி வளர்ப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஸ் ஷா விருப்பம் தெரிவித்துள்ளார். பன்றி பண்ணைகளால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு மற்றும் மாநிலத்தின் மக்கள் தொகை அமைப்பு ஆகியவற்றை காரணம் காட்டி அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஸ்லாங்கூரில் உள்ள மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பன்றி இறைச்சியை இறக்குமதி செய்வதற்கு கூடுதல் உரிமங்களை வழங்குமாறு சுல்தான் ஷரஃபுடின் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். ஸ்லாங்கூரில் உள்ள எந்த மாவட்டத்திலும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் நடத்தப்படுவதை மேன்மை தங்கிய சுல்தான் அனுமதிக்கவில்லை. பன்றி பண்ணைகள் தொடர்பான இந்த பிரச்சினை அனைத்து தரப்பினரிடையே அமைதியின்மையையும் ஏற்படுத்தி அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பாதித்துள்ளதால் இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சுல்தான் அழைப்பு விடுத்துள்ளார். அனைத்து தரப்பினரும் சுல்தானின் அழைப்பை மதித்து மாநிலத்தின் ஒற்றுமையையும் நல்லிணக்கத்தையும் ஒன்றாக பாதுகாக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று ஸ்லாங்கூர் அரசு அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 3 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் இசா சமாட்டிற்கு 6 ஆண்டு சிறை, கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தம். சரவா கோச்சிங்கில் மெர்டேகா பேலஸ் ஹோட்டல் சியூட்ஸை 12 ஆண்டுகளுக்கு முன் வாங்கியது தொடர்பில் மொத்தம் 3 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 9 லஞ்ச குற்றச்சாட்டுகளுக்காக ஃபெல்டாவின் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ முகமது இசா சமாட்டிற்கு விதிக்கப்பட்ட 6 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 15.45 மில்லியன் ரிங்கிட் அபராதத்தை நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது.
மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் டத்தோ நார்டன் ஹசான் தலைமையிலான 3 நீதிபதிகள் கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்ட முகமது இசாவுக்கு எதிரான அரசு தரப்பு வழக்கறிஞரின் முறையீட்டை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டனர். கூட்டரசு நீதிமன்ற நீதிபதி டத்தோ லீ சுவி செங் மற்றும் நீதிபதி டத்தோச்சே முகமது ருஷிமா கசாலி ஆகியோர் மேல்முறையீடு வழக்கை விசாரித்து இதர நீதிபதிகளாவர். இந்த தீர்ப்பை தொடர்ந்து நெகிரி செம்பிலான் மாநிலத்தின் முன்னாள் மந்திரி புசாருமான 77 வயதுடைய முகமது இசா தண்டனையை நிறைவேற்றுவதற்காக உடனடியாக சுங்கைபூலோ சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். முஹிதின் பதவி விலக வேண்டுமா? ரொனால்ட் கியாண்டியின் அறிக்கை தன்னலம் நிறைந்தது. சஞ்சீவன் குற்றச்சாட்டு. பெர்சத்து தலைவர் பதவியிலிருந்து தான் ஸ்ரீ முஹிதின் யாசின் விலக வேண்டும் என அதன் உதவி தலைவர் டாக்டர் ரொனால்ட் கியாண்டி அறிக்கை வெளியிட்டுள்ளது அவரின் சுயநலத்தை புலப்படுத்துகிறது. முஹிதின் தலைமைத்துவத்தின் மீது புழுதி வாரை தூற்றியுள்ள கியாண்டியின் அறிக்கை அவரின் தனிப்பட்ட நலன்களால் நிரம்பியது என பெர்சத்து உச்சமன்ற உறுப்பினர் டத்தோஸ்ரீ சஞ்சீவன் காட்டமாக கூறியுள்ளார். சபாவில் ஏற்பட்ட தனது சொந்த தோல்விகளை கியாண்டி மறைக்க முயல்கிறார். குறிப்பாக சபா பெர்சத்துவில் வலிமையை உருவாக்க தவறியது, தலைமை மற்றும் அடிப்படை உறுப்பினர்களை ஒன்றிணைக்க முடியாதது மற்றும் மக்களின் நம்பிக்கையை பெற தவறியது என சஞ்சீவன் சுட்டிக்காட்டினார். சபா தேர்தலிலும் அவரால் வெற்றியை வழங்க முடியவில்லை. எனவே பதவி விலக வேண்டும் என்றால் அது ரொனால்ட் கியாண்டி தானே ஒழிய முஹிதின் அல்ல என பெர்சத்துவில் மலாய்க்காரர் அல்லாதோருக்கான பெர்சத்து பிரிவின் துணைத் தலைவருமான சஞ்சீவன் தெரிவித்துள்ளார். வழிபாட்டு தலங்கள் பிரச்சினைக்கு நாடளாவிய நிலையில் டவுன்ஹால் கூட்டங்கள் மூலம் தீர்வு காண கோரிக்கை. அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் விவகாரத்திற்கு நாடளாவிய நிலையில் டவுன்ஹால் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி உரிய தீர்வு காணுமாறு பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அந்த கருத்து வலியுறுத்தப்பட்டது. மாவட்டம் வாரியாக சம்பந்தப்பட்ட ஆலய நிர்வாகங்களை சந்தித்து நிலப்பிரச்சினை குறித்து கலந்துரையாடி அன்றே ஒரு தீர்வு காண வேண்டும். அதை விடுத்து சினமூட்டும் நடவடிக்கையில் இறங்குவது இன மத நல்லிணக்கத்தை பாதிக்க செய்துவிடும் என பெத்துமுஹான் ஜலினான் பெர்பாதுவான் நெகரா மலேசியா அமைப்பின் தலைவர் சையத் முகமது இம்ரான் சையத் அப்துல் அசீஸ் நினைவுறுத்தினார். அந்த சந்திப்பு கூட்டங்களில் இப்பிரச்சினைக்கான ப்ளூ பிரிண்ட் திட்டங்களை போட வேண்டும் என்றார் அவர். ஸ்லாங்கூர் சுல்தான் நேற்று அறிக்கை வெளியிட்டிருப்பதை இப்பிரச்சினை எந்த அளவுக்கு கடுமையாக உள்ளது என்பதை உணர்த்துவதாக அவர் சொன்னார். அந்த பரிந்துரையை ஆமோதித்த மாய்கா பத்து தொகுதியை துணைத் தலைவர் பாலகுமரன் சந்திப்பில் ஆவண பிரச்சினை, நிர்வாக கெடுபிடிகள் உள்ளிட்டவற்றை நேரடியாக கலந்தாலோசித்து தீர்வு காணலாம் என்றார். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகங்கள் நிலப்பிரச்சினைக்கு தீர்வை ஏற்படுத்திவிட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார்.